செய்யப்பட்டிருக்கிறது என்பதை கவனத்துக்கு நான் கொண்டு வர விரும்புகிறேன். இரண்டாவது, நிறைய குழந்தை தொழிலாளர்கள் 18 வயதிற்கு குறைவான குழந்தை தொழிலாளர்கள் அதிகமாக இந்த பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். அதிகபட்ச வயதை 25 என்றுதான் தெரிய வருகிறது. 16, 15 வயசிலிருந்து 25 வயதுக்கு உட்பட்டவர்கள் தான் பெரும்பாலும் இங்கே பாதிக்கப்பட்ட தொழிலாளிகளாக இருக்கிறார்கள். ஆகவே தமிழ்நாடு அரசாங்கம், குறிப்பாக தொழிற்சாலை ஆய்வாளர்கள் முறையாக இந்த தொழிற்சாலைகளை ஆய்வு செய்தார்களா என்கிற கேள்வியை நான் எழுப்ப விரும்புகிறேன். ஏற்கனவே டிசம்பர் மாதம் ஆய்வு செய்ததாகவும் அதை ஒட்டி ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்டிருப்பதாகவும் செய்திகள் என்பது வெளிவருகிறது. அப்படியென்றால் கடந்த 6 மாத காலமாக எந்த விதமான ஆய்வையும் தமிழ்நாடு அரசுடைய தொழிலாளர் துறை ஆய்வாளர்கள் அந்த தொழிற்சாலையில் மேற்கொள்ளாததனுடைய விளைவும் இத்தகைய பாதிப்புக்கு மிக முக்கியமான காரணம் என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். ஆகவே இப்போது தமிழ்நாடு அரசாங்கம் இந்த மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள அனைத்து தொழிலாளர்களுக்கும் உயரிய சிகிச்சை அளித்து கூடுமானவரை அவர்களை பாதுகாப்பதற்கும் அவர்களை இத்தகைய துயரத்திலிருந்து மீட்பதற்கும் பாதிப்பிலிருந்து மீட்பதற்கும் உயரிய சிகிச்சை அளிக்க வேண்டும் என்று நான் வற்புறுத்த விரும்புகிறேன். இரண்டாவது, தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அறிவித்திருக்கிற அந்த இழப்பீடு என்பது மிக மிக குறைவானது. இறந்து போனவர்களுக்கு 2 லட்சம் என்பது மிக மிக குறைவானது. ஆகவே அந்த இழப்பீட்டு தொகையை அதிகரித்து வழங்குவதற்கு தமிழ்நாடு அரசாங்கம் முன்வர வேண்டும். மூன்றாவது, தொழிற்சாலை முதலாளி உரிமையாளர்கள் இறந்து போன தொழிலாளர்கள் மிக இளவயதை சார்ந்தவர்கள் என்கிற முறையில் அதிகமான இழப்பீட்டை வழங்குவதற்கும் தொழிற்சாலை முதலாளிகள் வழங்க வேண்டிய இழப்பீட்டை தமிழ்நாடு அரசாங்கம் பெற்றுத் தருவதற்குமான உரிய நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்க விரும்புகிறோம். மூன்றாவது, இந்த புலம்பெயர் தொழிலாளர்கள், இந்த தொழிலாளர்கள் அனைவருமே எந்தவிதமான பதிவும் செய்யாமல் சட்டப்படி பதிவு செய்து அவர்களை வேலையில் அமர்த்துவதற்கு பதிலாக ஏஜென்ட்டுகள் மூலமாக எந்தவிதமான பதிவும் இல்லாமல் அவர்கள் இங்கே பணியமர்த்தப்பட்டிருக்கிறார்கள் என்று தெரிய வருகிறது. இந்த விபத்து வெளிவந்ததனால் இந்த விஷயங்கள்லாம் இப்ப வெளியே வருது. ஆனால் தமிழ்நாட்டில் பல லட்சக்கணக்கான புலம்பெயர் தொழிலாளர்கள் பல்வேறு மாநிலங்களிலிருந்தும் பல்வேறு தொழில்களில் ஈடுபட்டிருக்கிறார்கள். ஆகவே புலம்பெயர் தொழிலாளர்களுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டியது தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய பொறுப்பு. ஆகவே புலம்பெயர் தொழிலாளர்கள் வந்திருப்பவர்கள் அனைவரையும் பதிவு செய்வது, அவர்களுக்கு சட்டப்படியான பாதுகாப்பையும் உரிமையையும் உத்தரவாதப்படுத்தக்கூடிய வேலையை தமிழ்நாடு அரசாங்கம் மேற்கொள்ள வேண்டும் என்று இந்த சந்தர்ப்பத்தில் கேட்டுக்க விரும்புகிறோம். மூன்றாவது, பாரதிய ஜனதா கட்சி அரசாங்கம் 2020ஆம் ஆண்டு தொழிலாளர் தொகுப்பு சட்டங்கள் என்கிற பெயரில் ஏற்கனவே இருந்த தொழிலாளர் உரிமைகள் பாதுகாப்பு சம்பந்தமான சட்டங்களை எல்லாம் திருத்தி புதிய தொகுப்பு சட்டங்களை வெளியிட்டிருக்கிறார்கள். அந்த சட்டத்திலே ஒரு அம்சம் 300 தொழிலாளர்களுக்கு குறைவாக இருக்கக்கூடிய தொழிற்சாலைகளை பொறுத்தவரை தொழிலாளர் துறை ஆய்வாளர்கள் சென்று ஆய்வு செய்ய வேண்டிய அவசியமில்லை. சம்பந்தப்பட்ட முதலாளிகளே தங்களுடைய தொழிற்சாலை பாதுகாப்பு சம்பந்தமாக தாங்களே சான்றிதழ் வழங்கிக் கொள்ளலாம் என்கிற ஒரு புதிய சட்டத்தை அவர்கள் ஏற்றியிருக்கிறார்கள். அத்தகைய சட்டம் அமல்படுத்துவது என்பது தொழிலாளர்களுடைய உயிருக்கு எந்த விதமான உத்தரவாதம் இல்லாமல், பாதுகாப்பு இல்லாமல் இதுபோன்ற விபத்துக்கள் அதிகமாக நடைபெறுவதற்குத்தான் அது உதவும். ஆகவே இத்தகைய தொழிலாளர்களுடைய உரிமைகள், உயிர், உடைமை இவற்றுக்கு எதிராக இயற்றப்பட்டிருக்கிற இத்தகைய சட்டங்களை திரும்பப் பெற வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பிலும் தொழிலாளர் தொழிற்சங்கங்களின் சார்பிலும் தொடர்ந்து வற்புறுத்தப்பட்டு வருகிறது. ஆகவே இந்த குறிப்பிட்ட தொழிற்சாலையை பொறுத்தவரை உடனடியாக அங்கே ஏற்பட்ட இந்த பாதிப்புக்கு காரணமான முதலாளிகள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். முறையாக அந்த வழக்கு என்பது நடத்தப்பட வேண்டும்.